والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதலாம் எனக்கும் அப்பாதங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு பல பல சந்தர்ப்பங்களை தருவதுண்டு. அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை, அவரால் ஏற்படக்கூடிய தப்பு தவறுகளை, அவரால் நடக்கூடிய நலவு தீமைகளை ஒரு பரிசோதனை செய்து சுய ஆய்வு செய்து ஒரு நல்ல முன்னேற்றத்தின் பாதையில் போவதற்கு அல்லாஹ் பல சந்தர்ப்பங்களை தருகிறார். அந்த அடிப்படையில் நானும் நீங்களும் வாழ்க்கையில பல வருடங்களை கழித்திருக்கிறோம். இன்று நோன்பு கடமையாகி சுமார் 1445 வருடங்களாக ஷாபானுடைய 2ஆம் ஹிஜ்ரியில் கடமையாக்கப்பட்ட அந்த ரமபான் இன்று 1447 ஹிஜ்ரி ஷாபானுடைய அந்த சிறப்பான மாசத்தில் இருக்கிறோம். ரஜபை கடந்தோம். இன்று 24 ஷாபானுக்கு வந்திருக்கிறோம். வரக்கூடிய 18ஆம் தேதி பிப்ரவரி மாதம் அது பிறை 29ஆக இருக்கும். இந்த நாட்டில் உள்ள முஸ்லிம்கள் எங்கெங்கெல்லாம் பொருத்தன்பட சாத்தியம் இருக்கிறதோ, அது கொழும்புல இருந்து யாழ்ப்பாணம் வரைக்கும், கொழும்புல இருந்து ஹம்மன் கொத்துவில் வரைக்கும், நாலாபுரத்திலும் அதுக்குண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு மக்கள் இந்த மேலான சுன்னத்து ஃபமன் ஷஹீத மின்கும் ஷஹர ஃபல்யஸும் என்று அல்லாஹ்வுடைய அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கும் ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் தஆலா இதை ஆக்கி தந்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுக்கு பிறகு அதிகமாக நோன்பு நோக்கக்கூடிய மாதங்களில் ஷாபான் மாதமும் ஒன்றாக அமைந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, எங்களுடைய ஈமானுடைய நிலைமை என்ன? எங்களுடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்கிறது? எங்களுடைய கொடுக்கல் வாங்கலை எப்படி செய்து கொண்டிருக்கிறோம்? எங்களுடைய இல்லற வாழ்க்கை எப்படி அமைஞ்சிருக்கிறது? எங்களுடைய அஃலாக்ல எப்படி நாங்கள் வளர்ச்சி கண்டிருக்கிறோம் என்ற எல்லாத்தையும் முஹாசபா செய்து கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹஷ்ர்ல இந்த 59வது திருவசனத்துல விசுவாசிகளே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, நாளைக்கு நீங்க என்னத்தை எடுத்துக்கொண்டு போறீங்க, அதுக்கு நீங்க ஒரு சுய பரிசோதனை செய்துக்கோங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று திரும்பி அல்லாஹ் தஆலா நமக்கு வழிகாட்டுகிறான். அதே நேரத்தில் அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவர் என்பதாக குறிப்பிடுகிறான். கண்ணியமானவர்களே, வாழ்க்கை மிக குறுகிய காலம். அது 5லையும் போகலாம், 50லையும் போகலாம். மெம்பர் மேடையிலிருந்து பேசிக் கொண்டிருப்பவர் கீழே இறங்குவது நிச்சயமானது அல்ல. அல்லாஹ் தஆலா வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா வமா தத்ரி நஃப்ஸும் ஃபி ஐயி அர்தின் தமூத், என்ன நடக்கும் நாளைக்கு, மௌத் எங்க வரும் என்று யாருக்கும் தெரியாது. ஜாஅத் அஜலுஹும் லா யஸ்தஃபிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், ஒரு வினாடியும் முன்பின் படுத்தப்பட மாட்டாது. அவர்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ் இடத்துல போய் அமல்களை முன்வைக்க வேண்டிய ஏற்படுகிறது. கண்ணியமானவர்களே, ஒரு காலம் இருந்தது 1600 வருடங்களுக்கு முன்பு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய சஹீல் புகாரியை தொகுக்கக்கூடிய காலத்தில் அது மக்கள் சந்தேகப்பட்டார்கள் எப்படி இந்த அமல்கள் எல்லாம் நிறுக்கப்படும் என்று. ஆனால் இன்றைக்கு அது வெட்ட வெளிச்சமாக ஒவ்வொருவரும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிம்ம வச்சு கொண்டு தன்னுடைய சுய பரிசோதனை செய்து கொள்ள எல்லா வகையான உலகத்துடைய கருவிகளும் மனிதனுடைய கையில கொண்டு தரப்பட்டு எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள அவகாசம், சந்தர்ப்பம், பகுத்தறிவு ரீதியாகவும் அல்லாஹு தாலா லாஜிக்கலி சயின்டிபிக்கலி ப்ரூவ் பண்ணிட்டான். அல்லாஹு தாலா
உங்களுடைய ஆய்வு, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய எல்லா தர்க்கம், உங்களுடைய எல்லாத்த வச்சு ஒரு பக்கம் நீங்க வைங்க. ஆனா இந்த குர்ஆனுக்கு நிகராக அல்லாஹ் தஆலா குல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகி வ நுக்ரிஜு லஹு யௌமல் கியாமத்தி கிதாபன் யல்காஹு மன்ஷூரா இக்ரா கிதாபக். உங்களுக்கு களத்துல தொங்க வைக்கப்படும் என்று சொன்னா, இன்றைக்கு எப்படி ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் கூட அவருடைய எந்த நேரமும் பார்க்கறதுக்கு அவருக்கு ஒரு கருவி ஒன்று அவர் உடம்புல இணைக்கப்பட்டிருக்கிறது போல அல்லாஹு தஆலா நாளை கியாமத் நாளையில இக்ரா கிதாபக், நீ 60 வருஷம் வாழ்ந்தாய், தனிமையில் எப்படி இருந்தாய், குடும்ப வாழ்க்கை எப்படி நடத்தினாய், உன்னுடைய பார்வை எப்படி இருந்தது, உன்னுடைய நடை எப்படி இருந்தது, நான் சொல்லி தந்தேன் தானே. லா தம்ஷிஃபில் அர்தி மரஹா இன்னக லன் தஹ்ரிஃபில் அர்து வலன் தப்லுகல் ஜிபால தூலா. நீ பெருமை அடித்துக் கொண்டு நடக்காதே, பூமியை பிளக்க மாட்டாய், ஆகாயத்தை அடைய மாட்டாய். அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத். அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான் அந்த ஒட்டகத்தை பார்க்க கூடாதா? நீ எதை பார்க்க வேண்டும், எதை பார்க்க கூடாது, எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடக்கக்கூடாது, எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது. லா தகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில். அநியாயமாக பிறருடைய உணவுகளை, பிறருடைய உடைமைகளை நீ அநியாயம் செய்யாதே. அல்லதீன யகுலுன அம்வாலல் யதாமா ظلمன் இன்னமா யகுலுன ஃபீ புதூனிஹிம் நாரா. யார் அநியாயமாக பிறருடைய சொத்துக்கள் அபகரிக்கிறார்களோ, குறிப்பாக அனாதைகளாக இருக்கலாம், மஸ்ஜிதுகளாக இருக்கலாம், வக்ஃப்களாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம், எதில் இருந்தாலும் அதில் ஒரு சொட்டையும் கை வைத்தால் அது நெருப்பாகத்தான் இருக்கும். நாளை கியாமத்தில் நெருப்பாக பத்துறது ஒரு பக்கம் இருக்க, துனியாலையும் அல்லாஹ் தஆலா அதை விட்டு வைக்க மாட்டான். சந்ததியாக அந்த ஹராத்தினால சோதிக்கப்படுவார்கள் என்பது அது நிச்சயமாக இருக்கிறது. அதனால் கண்ணியமானவர்களே, சின்ன சின்ன விஷயங்களை எடுப்போம், ஈமான கொஞ்சம் தொட்டு பார்ப்போம். அல்லாஹ் உன்னோட உறவு எப்படி இருக்கிறது? நாங்க யாரு? சஹாபாக்கள். இமாம் புகாரி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அத்ரத்து 30 மின் அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லுஹும் யகாஃபுன் நிஃபாக் அலைஹிம். 30 சஹாபாக்களை அபு முலைக் என்ற ஒரு தாபியை சொல்கிறார், 30 சஹாபாக்களை சந்திச்சேன், எல்லாரும் தன்னை நயவஞ்சகன் என்று அவர்கள் பயந்தார்கள் என்று சொன்னார்கள். ஒரு ஹந்தலா, ஒரு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மட்டுமல்ல, பலரும் இதே மனநிலைமையில தான் இருந்தார்கள். அதிகமாக செஞ்சுட்டு ஒன்றும் செய்யலையே என்ற மனப்பதிவு வாரதுதான் ஈமானுடைய அது உறுதியான தன்மையாக இருந்தது. அப்துல்லா இப்னு ரவாஹா அவர்கள் ஈமானுடைய மஜ்லிஸ்களை நேசிக்கிறார்கள் என்பதாக சொல்லப்பட்டது. யா ரசூலுல்லாஹ், இவர் இப்படி அழைக்கிறார் என்று சொன்ன நேரம் அப்துல்லா இப்னு ரவாஹா அவர் நல்ல ஈமானுடைய மஜ்லிஸ்களை விரும்பக்கூடியவர். அகீதா கொள்கையை உறுதிப்படுத்திக் கொண்டு, ஈமானை உறுதிப்படுத்திக் கொண்டு, ஆகிரத்துடைய சிந்தனையுடன் அல்லாஹ் ரசூலை நேசித்தவர்களாக சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற அந்த மனப்பதவியில் வாழ்கிறார் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். ஹஜ்ரத் முஆஸ் அவர்கள் யாரை சந்தித்தாலும் இமாம் புகாரி சொல்கிறார்கள், ஃபஜ்லிஸ் பினா நுமின் ஸஅத்தன், அமருங்கள், ஈமானை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். சில பலகீனமான ரிவாயத்தாக இருந்தாலும் சஹாபாக்கள் ஒருவர் சந்திக்கக்கூடிய நேரத்தில் சூரத்துல் அஸ்ரை ஓதிக்கொள்வார்களாம், அதுல ஈமான புதுப்பித்துக் கொள்வார்கள். கண்ணியமானவர்களே, இந்த அடிப்படையோடு தான் நானும் நீங்களும் வாழ வேண்டும். எங்களோட பலகீனம் ஈமான் என்பதே இமாம் புகாரி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், யஸீது வ யன்குஸ், அது கூடும் குறையும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாரையும் சந்திச்சா, வாப்பா கொஞ்சம் உட்காருவோம், ஈமான புதுப்பிப்போம் என்று சொல்வார்கள். முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இதே அணுகுமுறையை கையாண்டிருக்கிறார்கள். சஹாபாக்களுடைய வழக்கமாக இருந்தது. கண்ணியமானவர்களே, ஈமானுடைய உறுதிதான் மனிதனுடைய எல்லாத்திலையும் வளர்ச்சி ஏற்படும். உம்மு சுலைம் அவர்களுக்கு அபு தல்ஹா, உன்னை நான் மனமுடிக்க விரும்புகிறேன் என்று மதீனால சொல்லக்குள்ள அவர் ஒரு முஷ்ரிக்காக இருந்தார், இவர்கள் ஒரு மூமினாக இருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஓ அபு தல்ஹா, நீ எனக்கு ப்ரொபோசல் உண்ட திருமணம் முடிக்கிறதுக்கு நான் ஒரு விதவையாக இருக்கும் பொழுது நீ இந்த விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறது எனக்கு சந்தோஷம். ஆனால் ஒரு மூமினாவாக இருந்து கொண்டு உன்னை நான் இந்த இதுல ஒன்று சேர முடியாது என்று நிராகரித்து அவருடைய ஈமான், அவர் ஈமானை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றம், அல்லாஹ் அவருக்கு கொடுத்த அந்த குழந்தை பாக்கியம், ஹாஃபிஸ்கள் ஆரிம்களாக வந்து நடுக்கடல்ல மௌத்தாகிறார் அந்த அபூ தல்ஹா. அல்லாஹ் அவருக்கு எப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்தாங்க சகோதரர்களே. இதனால் ஈமான்ல உறுதி இருக்க வேண்டும். இரண்டாவது, அமல்
அமல்களை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நோம்பாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம். எல்லாத்தை விட தொழுக சுப்ஹானல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தொழுகும் விதத்தில் தொழுமாறு கற்றுக் கொடுத்தார்கள். மெம்பர்ல இருந்து கொண்டு கீழே பின்புறத்தால் அப்படியே இறங்கி வந்து இப்படிதான் தொழுவுன்னு கற்றுக் கொடுத்தார்கள். சஹாபி ஒருவர் தொழுகிறார், உன் தொழுகையை மீட்டுக்கொள், உன் தொழுகை சரியாக நீ எப்படி குஷு புது உள்ளட்சத்தோட துமானினத்தோட நீ எப்படி தொழுவணுமோ நீ அறக்க பறக்க ஓடி ஓடி தொழுகாதே, கோழி குத்துறது போல குத்தாதே, நைவஞ்சர்களை போல தொழுகாதே. கோமுலில்லாஹி கானிதீன், உள்ளட்சத்தோடு தான் தொழுகையில் இருக்க வேண்டும். ரஜபுடைய மாதம் மேராஜை சென்றடைந்து அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த கடமையை நிறைவேற்றி கொடுத்து அது 50லிருந்து 5க்கு கொண்டு சேர்த்து தொழுகை கொண்டு பொறுமை கொண்டு உதவி தேடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. மன் ஹாஃபஸ அலைஹின் வக்திஹின் அத்கலஹுல் ஜன்னah, யார் அந்த நேரத்தில் சொல்வார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் பாக்கியமாக கிடைக்க போகிறது. எதையும் அல்லாஹ் இடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடுக்கக்கூடிய கால நிலைமைகள் மாறக்கூடிய நேரத்தில் மஸ்ஜித் நாடிதான் ஓடுவார்கள். அதனால் முதலாவது தொழுகையை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் நாட்டில் உள்ள உலமாக்கள் எல்லாரையும் அழைக்கிறேன் என்று எல்லா உலமாக்களும் இந்த ரமதானுக்கு ஆயத்தமாகிறது மட்டும் இல்லாமல் மஸ்ஜிதுக்கு உலமாக்கள் நேரம் கொடுக்க வேண்டும். 10,000க்கும் மேற்பட்ட உலமாக்கள் 3000 மஸ்ஜிதுகளுக்கு தன்னுடைய நேரத்தை கொடுக்க ஆரம்பித்தால் மஸ்ஜிதில் வந்து நிரம்பி வடியக்கூடிய மக்களுடன் அமர்ந்து அவர்களுடைய மார்க்கத்தை, அவர்களுடைய ஈமானை, அவர்களுடைய மசாயல்களை, அவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விஷயங்களை தெளிவுபடுத்துவதே உலமாக்களுடைய ஒரு பொறுப்பாக இருக்கிறது. நபியுடைய வாரிசுகள் என்ற அடிப்படையில் மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுத்துக் கொண்டேதான் இருப்போம், குத்பா நடத்துவோம், பயான் செய்வோம். ஆனால் பொதுமக்களோட அந்த உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கு, பொதுமக்களும் உலமாக்களோட இணைந்து கொள்வதற்கு, ஏந்த வியாபாரத்தில் எப்படி இருக்குது, ஏந்த ஜகாத் எப்படி இருக்குது, ஏந்த மனைவியுடைய நோன்பு எப்படி இருக்குது, அவருடைய ஜகாத், ஒவ்வொரு விஷயத்தையும் அதை நல்ல ஒரு சந்தர்ப்பம். அதே நேரத்தில் ஜமியத்துல்லமா ஹாட்லைன் நம்பர் ஒன்றும் அறிமுகப்படுத்துவார்கள். அதுல நீங்க மார்னிங் 9 to ஈவினிங் 4 to 5 யாரும் கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்கிறது என்பதற்கு தவிர வீண் விதண்டாதம், அது சண்டை தர்க்கம் ரெக்கார்டுகளை பண்ணி வெளியே போடுறது அதுக்காக அல்ல. சென்ற வருடம் மட்டும் ரமதான்ல 2000க்கும் மேற்பட்டவர்கள் கால் பண்ணினார்கள். அல்ஹம்துலில்லாஹ் சும் அல்ஹம்துலில்லாஹ். அதுல 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் கேட்கிறார்கள். இதனாலதான் நாங்கள் வெகு விரைவில் பெண்களுக்கான ஒரு தனி யூனிட் ஒன்றை உருவாக்குறதுக்கு நாம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். பெண்கள் தாராளமாக தயக்கத்துடன், சில நேரத்தில் வெக்கம் என்பது பெண்களோட சேர்ந்த ஒரு தன்மை, அதனால் அவர்கள் வெக்கப்பட்டுதான் பல விஷயங்களை கேட்பார்கள். இருந்தாலும் 10-15 வருஷங்களாக இந்த சிறப்பான அமலை ஜமியத்துல்லமா இந்த நாட்டுடைய அமானிதமாக கருதி செய்து வருகிறார்கள். கேள்வி கேட்கக்கூடியவர்கள் வீணான கேள்விகளை கேட்க வேண்டாம். சூரத்துல் பக்கரால அல்லாஹ் தஆலா ஃபத்வஉ பக்கரா என்று சொன்ன அந்த பனூ இஸ்ராயலுக்கு வீணான கேள்விகளை கேட்டு தன் மீது சிரமப்படுத்திக் கொண்டார்கள். அலி ஆமினா ஹாதா அம்லில் அபத் யா ரசூலுல்லாஹ் என்று கேட்ட நேரத்தில், இது ஒவ்வொரு வருஷமும் கடமையா ஹஜ் என்று கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஆத்திரப்பட்டார்கள். ஏன் தேவையில்லாத கேள்வியை கேட்கிறீங்க? அக்ரப் இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட கேள்விக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இப்படிதான் விடை அளித்தார்கள். அதனால் எது தேவையோ, நான் நோம்பு பிடிச்சிருக்கிறேன், எனக்கு மிஸ்வாக் செய்யலுமா, நான் நோம்பு பிடிச்சிருக்கிறேன், கண்ணுக்கு டிராப்ஸ் போடலுமா, நான் நோம்பு பிடிச்சிருக்கிறேன், எனக்கு இன்ஜெக்ஷன் அடிச்சு கொள்ளலுமா, எனக்கு நோம்பு பிடிச்சிருக்கிறேன், எனக்கு நான் பஃப் பாவிச்சுதான் ஆகணும், நான் நோம்பு பிடிச்சிருக்கிறேன், மறதில் இப்படி குடிச்சிட்டேன், நான் நோம்பு பிடிச்சிருக்கிறேன், தெரியாம இந்த நோம்புல முறிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன், இதுதான் கேட்கணுமே தவிர அதை ரெக்கார்ட் பண்ணி பப்ளிக்கு போட்டு வீண் சர்ச்சைகளை ஏற்படுத்துறது அது இஸ்லாமிய பண்பாடு அல்ல. அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். இந்த 20-25 வருஷ பயணத்தில் 99.99% மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் மிக சிறப்பாக பயணிக்கிறார்கள். ஒற்றுமையின் பாதையில், அக்லாக்குடைய அந்த நேர்மையில், குடும்ப வாழ்க்கையுடைய அந்த சிறப்பான பயணத்தில், வியாபாரத்துடைய வழிகாட்டல்களை பெற்றவர்களாக, அனந்தர சொத்தையும் சரிவர பிரித்து அதிகமான கேள்விகள் ஜமியாவுக்கு வருவதென்றால் அது அனந்தர சொத்து
சொத்து பிரிவு சம்பந்தமாகத்தான் வருகிறது. கண்ணியமானவர்களே, இதுல கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய தொழுகையுடைய ரக்காத்துகள் மக்ரிப் 3, அசர், இஷா, லுஹர் 4, ஃபஜர் 2 என்று குர்ஆன்ல இல்ல. ஆனால் ஹதீஸ்ல வந்திருக்கிறதுனால குர்ஆனுடைய விளக்கத்தை தொழுகை இப்படிதான் என்று நபி அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆனா அனந்தர சொத்து அப்படிப்பட்டதல்ல. அல்லாஹ் ஒவ்வொரு பகுதியையும் இப்படிதான் பிரிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அவர்கள் கேட்கிறார்கள், அவர்கள் உங்களிடத்துல அனந்தர சொத்தை பற்றி கேட்கிறார்கள், அதை எப்படி பிரிக்க வேண்டும் என்று, அதை இப்படிதான் பிரிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வே சொல்லி தந்திருக்கிறான். மகளுக்கு என்னது, மனைவிக்கு என்னது, சகோதரர்களுக்கு என்னது, அவரு தகப்பனுக்கு என்னது என்ற அந்த சொத்து என்பது அது தெளிவாக தரப்பட்டிருக்கிறது. அதனால் ஒவ்வொருவரும் இன்று மங்கி போகக்கூடிய ஒரு சட்டமாக, உம்மத்திலிருந்து பறிக்கப்படும் ஒரு உணர்வாக அது மாறிவிடுகிறது. அதனால் கண்ணியமானவர்களே, இபாதத்துகள்ல கவனம் செலுத்த வேண்டும், நோம்புக்கு ஆயத்தமாக வேண்டும். 2 விஷயங்கள் ஆயத்தமாக வேண்டும். ஒன்று, அதனுடைய ஃபதாயில் மனம் நிரம்பி இருக்க வேண்டும். அது ஹதீஸ்ல வருகிறது. அல்லாஹு தஆலாவுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திஸாபன் وغفر له ما تقدم من ذنبه من قام ليلة القدر ஈமானன் வஹ்திஸாபன் وغفر له ما تقدم من ذنبه அல்லாஹு அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுடனும் நன்மை நாடியவர்காகவும் நோன்பை நோற்றால் அவருடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. லைலத்துல் கத்ருடைய அதை அடைவதற்காக வேண்டி யாரெல்லாம் இரவு வணங்குகிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அதனால் கண்ணியமானவர்களே, விவாதம் தர்க்கத்துக்குரிய காலம் அல்ல, ஒற்றுமையும் ஐக்கியத்துக்குரிய காலம், தர்மத்துக்குரிய காலம், அல்லாஹுடைய நெருங்குறதுக்குள்ள காலம். அல்லாஹ் தஆலா இறங்கி வருகிறான். அல்லாஹ் தஆலா கேட்கிறான், ஹல் மின் முஸ்தக்ஃபிரின் அஸ்தக்ஃபிர் லஹு, யாரும் இருக்கிறீங்களா என்னிடத்துல பாவ மன்னிப்பு கேட்க? ஹல் மின் சாயிலின் ஓதீஹி, யாரும் கேட்கிறீங்களா உங்களுக்கு தர? நல்ல சந்தர்ப்பம், நல்ல பாக்கியம் கிடைக்க போடுது. சுய நாங்க எங்களை படுத்திக் கொள்வோம், பார்ப்போம், முஹாசபா செய்வோம். என்னிடத்தில் என்ன குறைபாடு இருக்குது, நான் என்ன செஞ்சிருக்கிறேன், என் வியாபாரத்தில் என்ன செஞ்சேன், என் தொழில் என்ன செஞ்சேன், என் குடும்பத்தில் என்ன செஞ்சேன் என்று ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டோம் என்று சொன்னா நிச்சயமாக அதை சுய பரிசோதனை செய்வதனூடாக நாங்கள் எங்களை திருப்திப்படுத்திக் கொள்ளும், அல்லாஹ்வோட நெருங்கிக் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் இதை செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வந்து, யா ரசூலல்லாஹ் எனக்கு ஸினாக்கு அனுமதி தாங்க என்று கேட்டவர் அவர் தெரியாம தான் கேட்டிருப்பார். அவருடைய மனசுல அப்படி ஒன்று தோண்டிச்சு, எனக்கு இந்த அனுமதி தந்துட்டா நான் இதை செஞ்சு கொள்ளுவேன் என்று சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த உடனே அவர் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார். சொஹபத் குர்ஆன் சொல்கிறது, கூனுமா சாதிகீன், உண்மையாளர்களுடன் சேர்ந்திருங்க என்று குர்ஆன் வழிகாட்டுகிறது. உண்மையாளர்கள் அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ் ذلك ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. ரமதான் தக்வாவை அடைய சொல்றது போல இந்த ஷாயர்களை, இஸ்லாமிய அடையாளங்களை பாதுகாக்கிறதுக்கு மதரசாக்கள், மஸ்ஜிதுகள், இமாம்கள், அதே நேரத்தில் ஆலிம்கள், ஹாஃபிஸ்கள், அல்லாஹ் இந்த சூழலை தந்திருக்கிறானே, இதுதான் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள். இந்த அத்தாட்சிகளை மதிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுல பெரிய கைரை ஏற்படுத்துகிறான். சஹாபாக்களோட பழக்கம் இருந்தது, தான் செய்யக்கூடிய சில விஷயங்களை நபியிடத்தில் அர்து பண்ணுவார்கள், முன்வைப்பார்கள். ஒரு சஹாபியுடைய விஷயத்துல நபி அவங்களுக்கு கேள்விப்பட்டுச்சு, அவர் இந்த நாளும் அதிகமாக குர்ஆன் ஓதுறார், தினமும் நோன்பு பிடிக்கிறார். அவரை கூப்பிட்டு, நபி அவங்க அவருக்கு நீங்க எப்படிதான் நடக்க வேண்டும் என்பதை இமாம் புகாரி, முஸ்லிம் பல இமாம்கள் இதை பதிவு செய்திருக்கிறார்கள். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸுடைய மகன் தன்னுடைய மனைவியை உதாசீனம் செய்து தொழுகையில மட்டும் நோம்புல மட்டும் கவனம் செய்தவரை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள். ஜகாத்துடைய விஷயத்துல அவர்கள் இப்படி நடக்கக்குள்ள ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள். அதனால் இன்றைய நேரமும் சுருக்கமாக இருக்குது. 20-25 நிமிஷத்துல என்னுடைய இந்த தலைப்பை நான் எதை ஆயத்தப்படுத்தி வந்தனோ அதை பேசுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் என்ற காரணத்தினால நான் சில முக்கியமான விஷயங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கண்ணியமானவர்களே, ஃபதாயில் நிரம்பி இருக்க வேண்டும். மசாயில்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ள வேண்டும். மசாயில் கேட்டு தருவதற்கு அல்லாஹ் ஒரு வழியை வச்சிருக்கிறார். அதே நேரத்தில் இந்த நாட்டில்
அல்லாஹ் மதரசாக்கள் 300, அதுல உலமாக்கள் 10,000 15,000 உலமாக்கள் அல்ஹம்துலில்லாஹ் கால் மடிச்சிருங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித உருவத்தில் வந்து எங்களுக்கு கற்று தந்த ஒரு முக்கியமான பாடம் இருக்குது. அதை நான் நீங்க இன்றைக்கு புதுப்படுத்திக் கொள்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால சஹாபாக்களோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. பெரிய பெரிய சஹாபாக்கள். அதுல ஒருவர் வருகிறார், வெள்ளை நிற ஆடை அணிந்து வருகிறார். வந்து உட்கார்ந்து கேட்கிறார், எனக்கு இஸ்லாத்தை பத்தி சொல்லித்தாங்க, ஈமான பத்தி சொல்லித்தாங்க, எனக்கு ஆகிரத்தை பத்தி சொல்லித்தாங்க, கியாமத்தை பத்தி சொல்லித்தாங்க, எனக்கு இஹ்சானை பத்தி சொல்லித்தாங்க கேட்கிறார். பதில் சொல்ல சதக்க என்னமோ தெரிஞ்சவர் மாதிரி எல்லாத்துக்கும் அவர் பதில் சொல்லிட்டு வெளியே போக்கல. நபி உங்க உமரை பார்த்து கேட்டாங்க, அத்தரி மன்ஹுமையா உமர், அவர் யார் என்று தெரியுமா? தெரியாது யார சொல்ல சொல்ல நபி அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீல் யுஅல்லிமுக்கும் தீனக்கும். வந்தது ஜிப்ரீல். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய 600 ரெக்கைகளுடன் நபி அவர்கள் சந்திச்சதுதான் இக்ரா இக்ரா என்று சொன்னது. தம்மலி தம்மத்தன் கட்டி அணைச்சு நபி அவர்களை அந்த உண்மையான உருவத்தை காட்டினதும் நபி அவர்களுக்கு பல நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று மனித உருவத்தில் வந்திருக்கிறது. என்னத்துக்குண்டா நாங்க மஸ்ஜிதோடு இப்படிதான் தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். மார்க்கத்தை நல்லவர்கள் உலமாக்களிடத்தில் இப்படித்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை காட்டி தருவதற்காக வேண்டி வந்து எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இண்டிவிஜுவல் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கும். உட்காருங்க உலமாக்களிடத்தில். சஹாபாக்கள் இருந்த ஒரு சிறப்பம்சம் தான் மூத்த சஹாபாக்கள் இளைய சஹாபாக்கள்கிட்ட உட்காருவார்கள். சல்மான் ஃபாரிஸ் 200 தாண்டினவர். அனஸ் இப்னு மாலிக் 15-20 வயசுடையவர். அவரோட உட்கார்ந்து எனக்கு சொல்லித்தாவ ராஜா இந்த மசாயில்களை கேட்கிறார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர்கள் மௌத்தாஹுல 120 வயது. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் அவர்கள் உலிதஃபி ஜாஃபில் காபாவுல உள்ளுக்கு பிறந்தவர், நடுவில் பிறந்தவர், இஸ்லாத்துக்கு முதல் பிறந்தவர், 60 வருஷம் ஜாஹிலியத்தில் வாழ்ந்தவர். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் அவர்கள் 60 வருஷம் இஸ்லாத்தில் வாழ்ந்தார்கள். 60 வயசை தாண்டினா அது ஒரு பிரச்சனையே இல்லை. சஹாபாக்கள் பெண்மணிகள் அவர்களிடத்தில் இருந்த சிறப்பம்சம் இதுதான். சகோதரிகள் தாய்மார்களும் உலகத்தில் இந்த தமிழ் மொழி பேசும் முஸ்லிம்களை நான் விழித்தவனாக இந்த செய்தியை தர விரும்புகிறேன். ரமதான் எங்களுடைய சுய பரிசோதனையுடைய காலமாக மாற வேண்டும். ஈமான்ல, அக்கீதால, அல்லாஹ்வுடைய ஆகிரத்துடைய நம்பிக்கையில, இறுதி நபித்துவத்துடைய உறுதிப்பாட்டுல, சஹாபாக்களுடைய அன்புல, அஹ்ல பைத்துடைய நேசத்துல உறுதியாக நாம் இருக்க வேண்டும். என சகோதரர்களே, எந்த காலத்தை கொண்டும் இதுல தளம்பல் வரக்கூடாது. சஹாபாக்களை நேசிக்கிறோம், அஹ்லபைத்தை நேசிக்கிறோம். யாரும் அஹ்லபைத்தை நேசிக்கிறோம் என்று சஹாபாக்களை துன்புறுத்தக்கூடாது. குஃபருக்கும் எங்களை வழிவகுக்க கூடாது. இறுதி நபித்துவத்தில் கை வைக்க கூடாது. எங்களுக்கு வஹ்தத்துல் வுஜூத் என்ற தவறான கொள்கைகளை அறிமுகப்படுத்தக்கூடாது. அஹ்ல சுன்னத்துல் ஜமாத் என்ற நிலைப்பாட்டில் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த நிலைப்பாட்டோடு வாழ்ந்து வர்ணிக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் அதுல பல கயிறுகளை ஏற்படுத்துகிறார். கொடுக்கல் வாங்கல்ல முன்பின் இருந்தா சீராக்கிக் கொள்ளுங்க. வட்டி இருந்து தூரமாகவும், ஹராத்திலிருந்து தூரமாகவும், ஜினா லேசு, சூது லேசு, வட்டி லேசு, மதுபானம் லேசு. ஆனால் அல்லாஹ்வுடைய நெருங்குறது அதை விட லேசு. ஒரு பெண்ணை தன்னுடைய உறவினர் ஒருவர் பணத்தை கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் அவளை கையாள முயற்சி எடுத்த பொழுது அந்த பெண் சொன்ன வார்த்தை தான் இது. ஓ அப்துல்லா, பயந்து கொள் அல்லாஹ்வை என்று சொன்ன நேரம் திடுக்கிட்டு எழுப்பினார். குகையில போய் சிக்கின நேரத்தில் அவர் சொன்னது இதுதான், எனக்கு இப்படி ஒரு நடந்ததுதானே அல்லாஹ், எனக்கு பாவம் செய்ய சந்தர்ப்பம் இருந்தும் நான் தவிர்த்து கொண்டேன் என்று சொன்னதை வைத்து அல்லாஹ் அந்த குகையில கல்லுல போய் சிக்கியவர்களை அப்புறப்படுத்தினது போல எங்களுக்கும் எத்தனையோ குகைகள், எத்தனையோ கல்லுகளுக்கு மத்தியில நாங்க எங்களை வாழ்க்கையை கழிச்சு கொண்டிருக்கிறோம். அதனால பாவம் செஞ்சவனை பார்த்து பாவி என்று திட்டிக் கொண்டு இல்லாம பாவம் செஞ்சவருடைய பாவத்தை மறைக்கணும். இறுதியாக ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். நான் பலமுறை இதை ஞாபகப்படுத்துறது உண்டு. மாயித் அஸ்லமி, ராமிதியா போன்றவர்கள் இருந்து எங்களுக்கு கிடைக்கிற பாடம் என்ன தெரியுமா? ஜினா செஞ்சவன் என்று வந்து ஏற்றுக்கொண்டவரை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிச்சு மறைச்சிருக்கிறார்கள். மாத்தரிஃப் ஏற்றுக்கொள்கிறான், ஜனைத்து யா ரசூலல்லாஹ் சொல்கிறான். அவரை கூட மறைக்கிறது தான் எங்களோட சமூகம், எங்களோட தீன், எங்களோட ஷரியத். 3 முறை கேட்டு நபி அவர்கள் அவரை தட்டி நீ முத்தமிட்டு இருப்பாய் போன்று சொன்ன நேரத்தில் போயிருந்தா அவருக்கு இந்த கல் அடிப்பட்டு இருக்க மாட்டாது. அவர் 4வது முறை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு அங்க சூரத்து நூறுடைய சட்டம் வருகிறது. லா தாகுதுக்கும் பிஹிமா ரஃபத்தும் ஃபீதில்லா, அல்லாஹ்வுடைய சட்டத்தில் உங்களுக்கு இரக்கம் காட்டுறதுக்கு இப்ப இதுக்கு மேல சந்தர்ப்பம் கிடையாது.
கைவெட்டப்பட்ட நேரத்தில் நபி அவர்களுடைய கண்கள்ல கண்ணீர் வந்துச்சு. அரசுல அழுகிறீங்க சொன்னார்கள், நீங்க மன்னிச்சு அனுப்பியிருந்தா அது வேற, எனக்கிட்ட வந்ததுக்கு பிறகு சட்டத்தை நிறைவேற்றத்தான் வேணும். உலக நாடுகள்ல அநியாயம் நடக்குதுண்டா, இந்த நாட்டில் அநியாயங்கள் நடந்திருக்கும்டா சட்டத்துக்கு முன் அநியாயக்காரர்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. கண்ணியமானவர்களே, யாரெல்லாம் அநியாயம் செய்து கொண்டு வாழ்கிறார்களோ வாழ்ந்திருந்தார்களோ நாட்டுடைய உரிமைகளை பறித்திருக்கிறார்களோ அவர்களுக்குரிய தண்டனைகள் சட்டத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. தனிப்பட்ட ரீதியில் ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களுக்கு அல்லாஹ் தஆலா வழிவகைகளை வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் வரக்கூடிய ரமதான் ஒரு மாற்றத்தின் ரமதான், வரக்கூடிய ரமதான் தௌபாவுடைய ரமதான், வரக்கூடிய ரமதான் குர்ஆனுடைய ரமதான், வரக்கூடிய ரமதான் லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய ரமதான், வரக்கூடிய ரமதான் இரவு நேரங்களில் இபாதத்தில் கழிக்கூடிய ரமதான். வீடுகள் தாய்மார்கள் சகோதரிகள் தன்னுடைய சமையலுடைய நேரத்தை கொஞ்சம் குறைச்சு கொண்டால்தான் குர்ஆனுடைய நேரத்தை அதிகரிக்கலாம். தாய்மார்கள் சகோதரிகளும் தன்னுடைய நேரத்தை இபாதத்திலேயும் துஆலையும் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு ஒரு சிறந்த சமூகமாக மாற முயற்சி எடுக்க வேண்டும். ஜகாத்தை தேடி கொடுப்பது, கேட்கக்கூடியவர்களை அடையாளப்படுத்திக் கொடுப்பது ரமதான்ல மட்டுமல்ல. வேளாண் சகோதரர்களே, இறுதியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். சகவாழ்வு என்பது கரைஞ்சு போறதும் அல்ல, ஒதுங்கி போறதும் அல்ல. இந்த ரமதானுடைய காலத்தில் தயவு செய்து இந்த இஃப்தாருடைய நேரங்கள்ல இந்த சகவாழ்வை கொண்டு வச்சு மஸ்ஜிதுல அந்நியர்கள் எல்லாம் கொண்டு வச்சு கொண்டு அதுல ஈடுபடாம இபாதத்தில் ஈடுபடுங்க. சகவாழ்வு செஞ்சு கொண்டேதான் இருக்கிறோம். தவறு செஞ்சோம், முந்தி ஒதுங்கி இருந்தோம், மார்க்கத்தை அறிமுகப்படுத்த தவறினோம், அதுக்கு தௌபா செஞ்சு மீண்டு இருக்கிறோம். மேலும் மேலும் எங்கட இந்த ஒரு மாதம் எல்லாரும் மஸ்ஜிதுல இபாதத்துல துஆல அதுல கஞ்ச காய்ச்சி கொண்டு அதே நேரத்தில் அந்நியர்கள் அழிச்சு கொண்டு அந்த அந்த துஆவுடைய நேரத்தில் இதெல்லாம் தயவு செய்து செய்யாதீங்க. அப்படி யாருக்கும் தேவை இருந்தா அதுக்குள்ள வழிகாட்டல் இருக்கிறது. நாங்க கரைஞ்சு போறதில்லை, ஒதுங்கி போறதில்லை. எங்களுடைய ஈமானுடன் தக்வாவுடன் நாங்க உங்களை மஸ்ஜிதுக்கு அழைக்கிறது இல்லை, வணங்க. நாங்க உங்களோட மதஸ்தானத்துக்கு வாரதில்லை, நாங்க வணங்க. நாங்க வாரது மனிதாபிமான உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு, உதவி செய்யறதுக்கு. இந்த அடிப்படைகளை எல்லாரும் புரிந்து கொண்டு ரமதானை சிறப்பாக வரவேற்று 18ஆம் தேதி குறை பார்க்கும் நாள் எல்லோரும் நாட்டில் அதுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சாத்தியக்கூறும் இருக்கிற காரணத்தினால அங்கிருந்து தென்படக்கூடிய இடங்களில் இருந்து உரிய முறையில பெரிய பள்ளி ஜெமித்துல்லமா இன்னும் முஸ்லிம் கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் ஒன்று சேர்ந்து எடுக்கக்கூடிய இந்த தீர்மானத்தில் எல்லாரும் பங்காளிகளாக மாறி தௌபா இந்த நேரத்தில் இன்றைய இந்த நேரமே நோம்பு 27 எங்கட வாழ்க்கைக்கு மாற முடியும். நாங்க வடிக்கும் கண்ணீர், நாங்க கேட்கும் துஆ அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. உண்மையான மூமின்களாக வாழ்ந்து உண்மையான மூமினாக மரணிக்க மதீனாவுடைய மௌத்தையும் உன்னுடைய பாதை மரணையும் அல்லாஹ் வர்சுக்னா ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் வஜல் மௌத்தனா ஃபீ பலதி ஹபீபிக். யா அல்லாஹ் மதீனாவுடைய மௌத்தையும் உன்னுடைய பாதை மரணத்தையும் எமக்கு தருவாயாக. உலகத்தில சாந்தியும் சமாதானத்தையும் ஏற்படுத்தும் ரமதானாக இந்த ரமதானை ஆக்கி தருவாயாக. நாம் அனைவர்களும் ஒற்றுமையுடன் யா அல்லாஹ் இந்த நாட்டில் ஒன்றுபட்ட முஸ்லிம்களாக இந்த சிறப்பான அமலை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த இடத்திலிருந்து உண்மையான தௌபாவை செய்கிறோம். எங்களுடைய தப்பு தவறுகள் குற்றக்குறைகள் தனிமையில செய்த பெரிய சிறிய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து தருள்வாயாக.